சின்ன வயசுலேருந்தே வந்து எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. அண்ட் அதாவது அந்த பொண்ணு மேலே நான் பயங்கர பைத்தியமாக இருந்தேன். நான் வந்து அந்த பொண்ணுக்காகவே அந்த ஸ்கூலில் தான் இருக்கணும் அப்படிலாம் வந்து நான் ரொம்ப இது பண்ணேன். எங்கள் அம்மா என்னை ஸ்கூல் மாற்றினாங்க. நான் என் வீட்டில் என் பெட்ரூம் கதவுக்கு பின்னாடி நான் அவளெல்லாம் வரைஞ்சி வச்சுட்டு ஐ எம் தேர் ஃபார் யூ இந்த மாதிரிலாம் இருந்தேன். அந்த சின்ன வயசில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்குன்னு இருக்கிற அந்த ஒரு பயங்கர ஒரு இன்டென்ஸான அந்த ஒரு ஃபீலிங்னு வச்சுப்போமே. நமக்கு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தானே, அந்த பியூர் தானே அப்போ எல்லாமே. ஸோ என்னை ஸ்கூல் மாற்றிட்டாங்கன்னு ஒன்று எனக்கு பயங்கர கோவம். அந்த மாதிரிலாம் ஒரு பீரியடில் தாண்டி பல வருஷம் நாங்கள் ஒன்றாவே இருந்து பார்க்குறதுக்கும் ஒரே மாதிரி இருப்போம். இப்படி ரொம்ப வருஷம் போகும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு தெரிய வருது, அவளுடைய அப்பா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முதல் முறையாக நான் வந்து என்னோட ஃப்ரெண்டோட ஐ மீன் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து அப்பா இழக்கிறத வந்து நான் கேள்விப்படுறேன். பட் எனக்கு அது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. நான் சென்னையில் இருக்கேன், அவங்க கோயம்புத்தூர் இருக்காங்க. ஒரு வாரம் கழித்து நான் அவங்கள போய் பார்க்குறேன். என்னோட இன்னொரு ஃப்ரெண்டோட போய் பார்க்குறேன் நான். எனக்கு அவங்களுக்கு என்ன ஆறுதல் சொல்கிறதுன்னு வந்து எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த கான்வர்சேஷனை ரொம்ப லைட்டாக வச்சுக்கலாம், அவளுக்கு வந்து நம்ம ரொம்ப ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் வேறு எதோ பேசுகிறேன், டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். பட் எவ்ரிதிங் ஃபெயில்டு. அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆச்சா, ஒர்க் அவுட் ஆகலையான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு அந்த கான்வர்சேஷன் முடிச்சுட்டு வரும்போது, வீட்டுக்கு வரும்போது ஆனால் எனக்கு அவங்க அப்பா இறந்தத தாண்டி, இந்த நேரத்தில் எனக்கு அவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் லாக்டவுன் நடந்தது. லாக்டவுன் அப்போ நான் அவளுக்கு பேச ட்ரை பண்ணேன், மெசேஜ் பண்ண ட்ரை பண்ணேன். ரொம்ப ஆன் அண்ட் ஆஃபாக தான் ரெஸ்பாண்ட் பண்ணேன். ஒரு ப்ராப்பராக டச்சில் கூட இல்லை. ஸோ எனக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல. அண்ட் தென் ரீசெண்டாக வந்து ஷி காட் மேரிட். என்னோட அம்மா அவளோட கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க, எங்கள் பாட்டி அவளோட கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. நான் அவள் கல்யாணத்துக்கும் போகல, நான் கால் பண்ணியும் பேசல. இன்ன வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் எங்கே நிற்குதுன்னு எனக்கு தெரியாத அளவுக்கு சம்வேர் ஒரே ஒரு அந்த க்ரீஃபை எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ண தெரில, எப்படி ஒருத்தங்களுக்கு ஆறுதல் சொல்ல தெரிலங்கிறதுனால என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இன்ன வரைக்குமே எதுவுமே சொல்லாமல் இருக்கேன். பட் என்னோட அப்பா இறந்ததுக்கப்புறமா இந்த க்ரீஃபை வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நான் ஃபீல் பண்ணும்போது, எனக்கு ஒரு மாரி நெறைய விஷயங்கள் புரிஞ்ச மாதிரி இருந்தது. நான் நெறைய பேரோட பேசுறத அப்ப ரொம்ப கம்மி பண்ணேன். எனக்கு யார்கிட்டயும் பேச பிடிக்காது, யாரையும் பார்க்க பிடிக்காது, வீட்ட விட்டு வெளியில போக பிடிக்காது. தேர் வாஸ் அ ஃபேஸ். இத தான் அவ கோ த்ரூ பண்ணிட்டு இருந்தாளோ! ஸோ ஷி வாஸ் ஸ்டில் கிரீவிங். நமக்கு அது புரியவே இல்லையோ! அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இட் டுக் சம் டைம். ஒரு நல்ல புக்கோ, இல்ல படமோ, இல்ல பாட்டோ அத வந்து ரெக்கமெண்ட் பண்ற பீப்பிள் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில வந்து இந்த ஆப்ஷன் பி அப்படிங்கிற இந்த புக்க நான் முதல் முறையா குக்கு எஃப்எம்ல தான் பார்த்தேன். அதில கேட்டதுக்கப்புறம் இந்த புக்க இன்னும் நெறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புக் நான் வாங்கினேன். ஸோ இந்த புக்க நீங்க வந்து ஆடியோ சம்மரியா கேட்கணும் அப்படின்னா, குக்கு எஃப்எம் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க ஃபர்ஸ்ட் 250 நபர்களுக்கு ஆனந்தி 50 அப்படிங்கிற அந்த கோட் யூஸ் பண்ணா 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதில் நீங்கள் வந்து எக்கச்சக்கமான புக்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். 5000க்கு மேலே ஆடியோ புக் சம்மரீஸ் இருக்குது. அண்ட் இது வந்து மேட் இன் இந்தியா அப்படிங்கிறதுனால தமிழ், தெலுங்கு, மராத்தி, குஜராத்தின்னு ரீஜனல் லாங்குவேஜஸில் நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த புக்கையும் நீங்கள் ஆடியோ புக்காக கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. சம்வேர் இந்த உலகத்துல நடக்கிற ஒரு கண்டுபிடிக்கப்படுற நிறைய நல்ல விஷயங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கெட்ட விஷயம் இருந்திருக்கு. ஒரு எர்த்குவேக் வந்து நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படும்போது, எர்த்குவேக் வர்றதுக்கு முன்னாடி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜி டெவலப் ஆகுது. ஒரு வெள்ளம் வந்து சிட்டியில வந்து இவ்வளோ பாடுபடுத்தும்போது, அடுத்த தடவை இந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் எப்படி கம்மி பண்ணா அந்த சிட்டி வந்து பிளாக் ஆகாம எப்படி பார்த்துக்கலாம், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நடக்குது. ஸோ ஒரு கவர்மெண்ட் வந்து எப்படி ஒரு ஊரை ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ, பெட்டராக ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ, ஒவ்வொரு கஷ்டத்துக்கு அப்புறமும் இன்னும் எப்படி ஸ்ட்ராங்காக வெளில வராங்களோ, அதே மாதிரி தான் ஒவ்வொரு பர்சனும் அவங்க லைஃப்பில் ஒரு பயங்கரமான அடி வாங்கும்போது, அது ஒருத்தவங்களோட இழப்பாக இருக்கலாம், இல்லை வேலை இல்லாமல் ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பயங்கரமான அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை அவங்க லூஸ் பண்ணியிருந்துருக்கலாம், அவங்களுடைய கனவு நிறைவேறாமல் போயிருந்துருக்கலாம், இந்த மாதிரி எதா வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒன்று பயங்கரமாக நடக்கும்போது நம்ம லைஃப்பில் டக்குன்னு ஒரு சேஞ்ச் ஒன்று நடக்கும்ல. அந்த சேஞ்ச் நடக்கும்போது நமக்கு என்னதான் கஷ்டமா இருந்தாலுமே, அது நம்ம லைஃப்ல நம்மள அடுத்த லெவல் கூட்டிட்டு போறது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதே மாதிரி சிமிலரா ஒரு விஷயத்த கோ த்ரூ பண்றவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கும், அவங்களுக்கு போய் நம்ம நிக்கிறதுக்கும், அவங்களுக்கு ஆறுதலா 4 வார்த்தை சொல்றதுக்கும், இந்த மாதிரி கஷ்டங்கள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுது. நான் என்னோட அப்பாவை இழக்காம இருந்திருந்தேன்னா,
ஒரு அப்பாவை இழந்தவங்க கிட்ட என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எனக்கு அதுக்கு முன்னாடி தெரிஞ்சது கிடையாது. எங்க அப்பாவ இழந்ததுக்கப்புறம் நான் வயசானவங்கள யாரையாவது பார்த்தேன்னா, ஒரு தாத்தாவையோ, பாட்டியோ பார்த்தேன்னா, எனக்கு இருக்கிற முதல் ஆச்சரியம் என்னன்னா, உங்களுக்கு உங்களுடைய அம்மாவும் இருக்க மாட்டாங்க, அப்பாவும் இருக்க மாட்டாங்க. எப்படி உங்க உலகம் இருக்கு? எப்படி நீங்க இன்னும் சர்வைவ் பண்றீங்க? இப்போ நீங்க சிரிக்கிறீங்க. அப்ப இதுதான் லைஃபா? அப்படிங்கிற மாதிரியான நெறைய கேள்விகள் நான் ஒண்ணு கோ த்ரூ பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது புரிஞ்சுது. முன்னாடி யாராவது லவ் ஃபெயிலியர் கஷ்டமா இருக்கு பாபு அப்படிலாம் சொன்னாங்கன்னா, "ஹே! உங்க அம்மா அப்பா இருப்பாங்க. அதெல்லாம் உனக்கு பார்த்துக்க தெரியாதா? லைஃப்ல இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் உனக்கு தெரியாதா?" அப்படின்னு லாஜிக்கலா யோசிச்சுட்டு இருந்த என்ன, ஒரு பிரேக்கப் உடைச்சு போட்டதுக்கு அப்புறமா யாராவது பிரேக்கப்ன்னு சொன்னா, ஒருவேளை அவங்க இந்த அளவுக்கு கோ த்ரூ பண்றாங்களா? ஷுட் ஐ டூ சம்திங் அபௌட் இட்? அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி கேட்க வச்சுது. ஸோ சம்வேர் எந்த ஒரு கஷ்டம் நம்ம கோ த்ரூ பண்ணுறோமோ, அது எல்லாமே நம்ம மட்டுமே கோ த்ரூ பண்ணல. இந்த மாதிரி உலகத்தில இப்போ இதே மொமெண்ட்ல நெறைய பேர் கோ த்ரூ பண்ணிட்டுருக்கலாம். இல்ல காலங்காலமா 1000 வருஷமா இதே மாதிரி இத விட பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன எத்தனையோ பேர் கடந்து வந்து இன்னைக்கு நம்ம இங்க நிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு கஷ்டமும் நம்மள இன்னொரு பெட்டரா தான் ப்ரிப்பேர் பண்ணுது. ரிசைலியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரிசைலியன்ஸ் வர வைக்கிறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். ஆனா அந்த கிரீவிங் பீரியட்ல நம்ம என்ன பண்ணலாம்? என்ன பண்றது சரியா இருக்கும்? ஒருத்தங்க கிரீவ் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம என்ன சப்போர்ட் பண்ணலாம்? என்ன பண்ணக்கூடாது? இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவான விஷயத்த இத விட பியூட்டிஃபுல்லான ஒரு புக்ல எழுதியிருக்க முடியாது. ஆப்ஷன் பி அப்படிங்கிற இந்த புக்க நான் கிரீவ் பண்றவங்க, இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது கிரீவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்கள சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோட நிறுத்தாம, நீங்க ஒரு பெட்டர் ஹியூமன் பீயிங்கா மாறுறதுக்கு, ஒரு எம்பதிய வளர்த்துக்கிறதுக்கு நீங்க ஒண்ணு லாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஒருத்தங்க லாஸ் பண்ணத படிச்சாலோ, இல்ல அந்த கதைகள கேட்டாலோ நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி லாஸ் பண்ணவங்கள லைஃப்ல நமக்கு நெறைய விஷயங்கள் இருக்கலாம். இது இல்லாதவங்கள போய் சந்திச்சோ, இல்ல அவங்களோட கதைகள கேட்டோ நம்ம லைஃப் பத்தி நெறைய தெரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு புக் தான் ஆப்ஷன் பி. ஐ ரெக்கமெண்ட் திஸ் ஃபார் ஆல். இந்த புக்ல என்ன இருக்குங்கிறத இனிமேல் சொல்றேன். நெறைய நேரங்கள்ல நமக்கு ஒருத்தங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க லைஃப்ல ஏதாவது ரொம்ப கஷ்டமா கோ த்ரூ பண்றாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட நமக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது. சம்டைம்ஸ் நம்ம கூட வொர்க் பண்ற ஒரு நபரா இருக்கலாம். அவங்கள பத்தி நமக்கு பெருசா எதுவும் தெரியாம இருக்கலாம். ஆனா நமக்கு தெரிய வருதே, அவங்க வீட்லயோ, இல்ல அவங்க பெர்சனல் லைஃப்ல ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அவங்க சோகமா இருக்காங்கன்னு தெரிஞ்சுமே, நம்ம அவங்க கிட்ட பேசுறதுக்கு ஒரு மாரி சங்கடப்படுவோம் இல்லையா? ஏன்னா, என்ன பேசுறதுன்னு தெரியாது. நம்ம பேசுற விஷயம் உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஃபீலிங்ஸ கொண்டு வந்துறக்கூடாது. அவங்க நம்மள தப்பா நெனச்சுக்கூடாது. இந்த மாரி நெறைய கேள்விகள் இருக்கும். அதுக்கு முதல் ஒரு விஷயமா இவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஒருத்தவங்க ஏதோ ஒரு விஷயம் கோ த்ரூ பண்றாங்கன்னா, அவங்கள நீங்க கண்டுக்காம இருக்கிறது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்டின்னு சொல்றாங்க. ஏன்னா, சம்வேர் நான் இன்னைக்கு அழுதுட்டு வரேன். இல்ல என்னோட லைஃப்ல ஏதோ ஒண்ணு பயங்கரமா நடந்திருக்கு. நான் இன்னைக்கு ஆஃபீஸ் வரேன். என்னை யாருமே எதுவுமே கேட்கலன்னா, என் ப்ராப்ளம் ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 ஃபீலிங் வரக்கூடியதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, நம்ம ஹவ் ஆர் யூன்னு ஜென்ரலா கேட்போம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? அப்படின்னு கேட்போம். நல்லா இருக்கீங்களா? அப்படின்னு கேட்போம். அதுக்கான பதில் நமக்கு மோனோட்டோனஸா வர்றது என்ன? நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேன். லைஃப் எப்படி இருக்கா? சூப்பரா போகுது. இவ்வளோ தான் நம்ம ஜென்ரலா சொல்லுவோம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தங்க ஏதாவது ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னா, அவங்க கிட்ட நீங்க எப்படி இருக்கீங்க? அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா, இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? இப்போ எப்படி இருக்கீங்க? அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா கேளுங்க. ஸோ தட் அந்த இன்னொரு பெர்சனுக்கு தெரியும் தட் யூ ஆர் அவேர். அவங்க என்ன கோ த்ரூ பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. அத பத்தி நிஜமாவே நீங்க வந்து கேர் எடுத்து கேட்குறீங்கன்னு அவங்களுக்கு புரியும். அண்ட் நெறைய நேரத்தில இப்போ யாரோ ஒருத்தவங்க அவங்களோட குழந்தை இறந்து போயிருந்ததுனாலும், இல்ல அவங்களுக்கு ஒரு டிவோர்ஸ் நடந்திருக்குனாலும் அத பத்தி பேச மாட்டோம். ஐயோ! அது பேசாம இருக்கிறது தானே நல்லது அப்படின்னு. பட் அவங்க கிட்ட நம்ம என்ன பேசுறோங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஒருத்தவங்க டிவோர்ஸ் கோ த்ரூ பண்ணியிருக்காங்கன்னா, எஸ் அவங்க ஸ்பவுஸோட அவங்க இல்ல புரியுது. பட் அவங்க கிட்ட ஐ நோ யூ ஆர் கோயிங் த்ரூ டிவோர்ஸ். இது ரொம்ப டஃப்பான டைம்ன்னு எனக்கு தெரியுது. பட் கண்டிப்பா இது இது எப்படி போய் முடியும்? உடனே லைஃப் எப்படி இருக்கும்? அதெல்லாம் நமக்கு எதுவும் தெரியலனாலும், எந்த கஷ்டமா இருந்தாலும் ஓப்பன் அப் பண்ணுங்க. எதுனாலும் எனக்கு ஒரு கால் பண்ணுங்க. அப்படிங்கிற மாதிரியான நம்ம ஒரு ஆப்ஷன் குடுக்கும்போது, அவங்க நம்ம கால் பண்றாங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் அவங்களுக்கு என்ன கோ த்ரூ பண்ணுவாங்கன்னா, நான் தனியா இல்ல. எனக்கு வேணும்னா தேர் இஸ் அ சப்போர்ட் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இதுக்கு இவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, ஒரு ஒரு ரூம்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாரி பண்ணியிருக்காங்க. நெறைய பேர உள்ள விட்டுருக்காங்க. அங்க வந்து பயங்கரமான நாய்ஸ் ஜெனரேட் பண்ணியிருக்காங்க. இந்த நாய்ஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 5 மினிட்ஸ்க்கு முன்னால அது வந்து அனுபவிக்க முடியுதான்னு பாருங்கன்னா, நெறைய பேர் அதுக்கு முன்னாடியே வந்து வெளில வந்துட்டாங்களாம். ஐயோ! முடியலன்னு வந்துட்டாங்களாம். நடுவுல இவங்க என்ன பண்ணாங்களா, இப்போ ஒரு பட்டன் வைக்கிறோம். இந்த பட்டன பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த நாய்ஸ் நின்றும் அப்படின்னு அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பண்ணியிருக்காங்க.
அந்த பட்டன ப்ரெஸ் பண்ணா நாய்ஸ் நின்னும்னு சொன்னதுக்கப்புறம், நெக்ஸ்ட் டைம் அது எல்லாரும் உள்ள இருக்கவங்க அந்த நாய்ஸ ரொம்ப நேரம் என்டியூர் பண்ணாங்க. அவங்களால அத தாங்கிக்க முடிஞ்சுதாம். அந்த பட்டன அவங்க ப்ரெஸ் பண்ணல. ஆனா, அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறதே அவங்களுக்கு போதுமானதா இருந்தது. அதுதான் இவங்க சொல்றாங்க. நீங்க உங்க கஷ்டத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு இல்ல. ஆனா, உங்களோட ஹெல்ப் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் மூலமாவே அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல நம்ம லைஃப்ல ஒரு பெரிய ஒரு அடி விழுது அப்படின்னா, நம்ம ஒரு 3 விஷயம் பண்ணுவோம். அந்த 3 விஷயத்த நம்ம அவாய்ட் பண்ணாலே, நம்மளால பெட்டரா அதிலிருந்து வெளில வர முடியும். அதாவது ப்ராப்பரா கிரீவ் பண்ணி வெளில வர முடியும்னு சொல்றாங்க. அதில ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா, பர்சனலைசேஷன். அதாவது இது எனக்கு தான் நடக்குது. இந்த உலகத்திலே இது எனக்கு மட்டும் தான் நடக்குது அப்படின்னு நெனச்சுக்கிறது. இது உங்களுக்கு மட்டும் நடக்கல. எத்தனையோ பேருக்கு இன்னும் எவ்வளவோ கொடூரமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கலாம். இல்ல ப்ராபப்ளி நீங்க நெனைக்கிற மாதிரி உங்களுக்கு நடக்கிற விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கலாம். பட் அது உங்களுக்கு மட்டும் நடக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்க பார்க்குற 10 பேருக்கு நடக்காம இருக்கலாம். நீங்க பார்க்குற ஒரு 500 பேருக்கோ, 600 பேருக்கோ நடக்காம இருக்கலாம். பட் யூ ஆர் நாட் இன் திஸ் அலோன். இது நெறைய பேர் கோ த்ரூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம ரியலைஸ் பண்ணணும். த மொமெண்ட் வி நோ இத நான் மட்டும் கோ த்ரூ பண்ணல. இன்னும் நெறைய பேர் கோ த்ரூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த கோ த்ரூ பண்ணவங்கலாம் இன்னைக்கு நம்ம முன்னாடி நடமாடுறாங்க. இந்த கோ த்ரூ பண்ணவங்கலாம் இன்னைக்கு சிரிக்கிறாங்க. இன்னைக்கு கோ த்ரூ பண்ணவங்கலாம் நிம்மதியா இருக்காங்க லைஃப்லங்கிற ஒரு தாட் நமக்கு வந்துச்சுன்னா, நம்மளும் இத கோ த்ரூ பண்ணுவோம். ஆனா, அதுக்கப்புறம் வீல் ஆல்சோ கம் டூ தட் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ வி ஆர் நாட் அலோன் அப்படிங்கிறது 1. 2வது அவங்க சொல்றது பெர்வேசிவ்னெஸ். பெர்வேசிவ்னெஸ்னா என்னன்னா, ஒரு விஷயம் தப்பா போனா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புக்க எழுதின ஆத்தரோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க. இவங்களுக்கு 2 சின்ன குழந்தை. ஸோ த மொமெண்ட் அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்கன்னோனே, இனிமேல் நான் எப்படி வேலை செய்ய முடியும்? என் குழந்தைங்க இனிமேல் யார் பார்த்துப்பா? அந்த குழந்தைங்க இனிமேல் எப்படி அப்பாங்கிற ஒருத்தவங்கள பார்ப்பாங்க? இனிமேல் அவங்களோட சைல்ட்ஹுட்டே போயிடுச்சு. இனிமேல் என்னால் நாங்க ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ முடியாது. என்னால என் கெரியர இன்னும் பெட்டரா பண்ண முடியுது. ஏன்னா என்னோட கெரியருக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டிவா இருந்தது என் ஹஸ்பண்ட். இந்த மாதிரி ஒருத்தர் இல்ல அப்படிங்கிறனால எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அதுவும் ஒரு தவறான விஷயம். இங்க இது தப்பா போயிருக்கு. இந்த பீரியட்ல, இந்த கிரீவிங் பீரியட்ல கரெக்ட்டு. நம்ம குழந்தைய ஃபுல்லா பார்த்துக்க முடியாது. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். வொர்க்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ, அந்த இடத்துல லைட்டா அடி வாங்கும். எஸ் நம்ம 2 பேரும் சேர்ந்து சம்பாதிக்கிற காசுக்கு நம்ம ட்ரீம் பண்ணது நடக்காம போலாம். பட் அது நடக்கவே நடக்காதுன்னு இல்ல. ஃபியூச்சர்ல இதே அளவுக்கு நம்ம இன்னும் அதிகமா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல அந்த ட்ரீம நம்ம வேற மாரி மாத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ, இந்த பாசிபிலிட்டீஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. இன்னொன்னு பெர்மனன்ஸ். இது நிரந்தரமா இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது. அதாவது நமக்கு ஒரு பிரேக்கப் நடந்தாலோ, இல்ல நம்மளோட ஸ்பவுஸ் இல்லாம போனாலோ, டிவோர்ஸ் ஆனாலோ, நமக்கு இல்ல ஸ்பவுஸ் இறந்தே போயிட்டாலுமோ, இல்ல நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா, நமக்கு என்ன தோணும்னா, இதுதானே லைஃபு. யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம லைஃப்ல. நம்ம லைஃப்ல எதுவுமே நிரந்தரமாவே இருக்காது. எனக்கு எப்பவுமே இப்படிதானே. ரீசென்ட்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து என்னோட வீட்ல ஒரு ஒரு ஸ்ட்ரே கேட் ஒண்ணு வந்து வீட்டுக்கு தானா வந்துச்சு கோயம்புத்தூர்ல. என் வீட்ல இங்க 3 கேட் இருக்கு அப்படிங்கும்போது, எங்க அம்மாக்கும், பாட்டிக்கும் நான் ஆல்ரெடி கேட்ஸ் பத்தி நிறைய சொல்லியிருக்கேன்னோனே, அந்த பூனை வீட்டுக்கு வந்தது ஒரு 3 மாசம். எங்க வீட்ல எப்படின்னா, என்னோட அக்கா குழந்தை, என்னோட பாட்டி, எங்க அம்மா 3 பேருக்குமே அந்த பூனை வந்து ஒரு லைஃப்ல ஒரு பயங்கரமான ஒரு வாய்டு ஃபீல் பண்ணுச்சு. ஏன்னா, எங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் சந்தோஷமே இல்லன்னு சொல்ல முடியாது. அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துட்டே இருக்கும் இல்லையா? அப்ப திடீர்னு ஒரு பூனை நம்ம வீட்டுக்குள்ள வருது. காலையிலேருந்து, மத்தியானம்லேருந்து, நைட்லேருந்து அப்படியே அப்பப்போ வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணுது. ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. கரப்பான்பூச்சிய பிடிக்க ட்ரை பண்ணுது, மரத்து மேல ஏறுது, குதிக்குதுன்னு எங்க அம்மாகிட்ட எப்ப கூப்பிட்டாலும் அந்த பூனை கதை தான். எனக்கு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் அத பத்தி ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தேன். அப்பாடா ஒரு வாய்டு வந்து இது ஃபீல் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2021 பொங்கல் அப்போ எங்க அப்பா இறந்தாரு. 2022 தீபாவளிக்கு இந்த பூனை வந்து எங்க வீடு தேடி வருது. 2023 பொங்கல் அன்னைக்கு நான் இந்த பூனை கூட தான் ஃபுல் டே இருக்கேன். ஏன்னா எனக்கு பொங்கல்னாலே ஒரு மாரி டவுனா இருக்கே. பொங்கல்னாலே இந்த மெமரீஸ் வருதே அப்படிங்கிறதுனால, பொங்கல் அன்னைக்கு அந்த ஃபுல்லா அந்த பூனையோட இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. ஏன்னா, சம்வேர் அந்த பூனைக்கு இது பொங்கல்னு தெரியாது, தீபாவளின்னு தெரியாது, எங்க அப்பா இறந்த நாள்னு தெரியாது. நான் இப்படி இருக்கேன், நான் பாட்டுக்கு ஒரு நைட்டிய போட்டு ஆடிட்டு இருக்கேன். இந்த பூனைக்கு இது எதுவுமே மேட்டர் இல்லல்ல. இது எவ்வளோ அழகான உலகம்னு சொல்லி நான் அவ்வளோ ரசிக்கிறேன். அடுத்த நாள் காலையில அந்த பூனைய காணவே காணோம். எங்க அம்மா, பாட்டி, நான் எல்லாரும் வீடு ஃபுல்லா தேடுறோம். எல்லா பக்கமும் தேடுறோம். அந்த கொஞ்ச நேரம் கழிச்சு நான் மிஸ்ஸிங் கேட் அப்பலாம் வந்து குரூப்லலாம் போடுறேன். பட் அந்த கேட் கிடைக்கல. ஒரு கால் வருது. இந்த மாரி பூனை அடிபட்டு கிடக்குதுன்னு சொன்னாங்க. நான் ஏர்போர்ட்டுக்கு கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புறேன் சென்னைக்கு. நான் அப்படியே போற வழியில எங்க பாட்டி கூப்பிட்டாங்க. அங்க போய் பார்த்தா அதே பூனை அங்க இறந்து கிடந்தது. ஒரு நாளைக்கு முன்னாடி எனக்கு அவ்ளோ சந்தோஷம் குடுத்த அந்த பூனை. ஒரு நாளைக்கு முன்னாடி நான் வந்து அவ்ளோ கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணேன். அப்பாடா!
எங்கள் அப்பா இல்லைன்னாலும் எங்கள் அம்மா மறுபடியும் சிரிக்கிறாங்கடா, எங்கள் பாட்டி மறுபடியும் சிரிக்கிறாங்க. கால் பண்ணால் இவங்களுக்கு புலம்புறதுக்கோ இல்லை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கோ ஏதோ இருக்கு, அந்த பூனை ஏதோ ஒரு வாய்டு ஃபீல் பண்ணுதுடா அப்படின்னு நான் ஃபீல் பண்ண பொண்ணு அடுத்த நாள் இல்லை. பட் சம்வேர் எனக்கு வந்து கரெக்டாக அப்போ தான் இந்த புக்கு நான் படிச்சுட்டு இருந்தேன். இது எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சுங்க தாண்டி கரெக்டு தான். மறுபடியும் ஒரு இழப்பு தான். எங்கள் அம்மா சொன்ன விஷயம் எனக்கு உடனே அதான் தோணுச்சு. எங்கள் அம்மா இதான் சொல்ல போகிறாங்க, பொங்கல்னு வந்தாலும் இதான் நடக்குதுன்னு சொல்ல போகிறாங்கன்னு தோணினாலுமே நான் எங்கள் அம்மாட்ட தான் சொன்னேன். எனக்கு என் ஃப்ரெண்டு சொன்ன விஷயம் என்னென்னா, இது வரும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இந்த 3 மாதம் 4 மாதம் அந்த சந்தோஷம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? வந்ததில்லை. அப்போ ஹாப்பினஸ் இஸ் பாசிபிள் தானே. அது போகுதுங்கிறது எஸ், எதுவுமே லைஃப்பில் நிரந்தரம் இல்லை தான். ஆனால் இருக்கிற கொஞ்ச காலத்துக்கு டசன்ட் இட் கிவ் யூ ஹாப்பினஸ்? அந்த நேரத்தில் டிட் யூ ஃபீல் கிரேட்ஃபுல்? ஐ ஃபெல்ட் ஸோ கிரேட்ஃபுல் இல்லை? அப்போ அந்த ஃபீலிங் இருக்க தானே செய்யுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே தான் அவங்க இந்த புக்லேயும் சொல்கிறாங்க. பெர்மனன்ஸ்னு எதுவுமே இல்லை, எதுவுமே பெர்மனெண்ட் இல்லை. பட் அதே நேரத்தில் உங்களுடைய அந்த வருத்தமான விஷயமும் பெர்மனெண்ட்டான விஷயம் இல்லை. எங்கள் அப்பா இறக்கும்போது ஐ ஃபெல்ட் இனிமேல் எப்போ எங்கள் அக்கா சிரிப்பாங்க, இனிமேல் எப்போ எங்கள் பாட்டி சிரிப்பாங்க. ஏன்னா நமக்கு மற்றவங்க அழுறதை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அப்போ இருந்து ஒரு 2 நாளில் அந்த வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் யாரோ ஒன்று சொல்கிறாங்க, அந்த இடத்துல ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குது. அப்போ இட் இஸ் பாசிபிள். என்ன கொஞ்சம் அது ரொம்ப நேரம் இருக்கிறது இப்போ கொஞ்சமாக இருக்குது. பட் இது கொஞ்ச நாள் கழிச்சு இந்த 2 நிமிஷம் சிரிச்சது திடீர்னு ஒரு 10 நிமிஷமாக மாறலாம். அதுக்கப்புறம் அது ஒரு நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக மாறலாம். இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நீங்கள் க்ரீவ் பண்ணிகிட்ருக்கீங்கனாலும் சரி, இல்லை இந்த மாதிரி க்ரீவ் பண்ணிகிட்ருக்குங்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஆறுதலாக வார்த்தைகள் சொல்லணுன்னா அதை கமெண்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணலாம். த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வாங்கி படிக்கலாம். அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. இல்லை குக்கு எஃப்எம்மில் ஆடியோ புக்காக கேட்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. thebookshow.in அப்படிங்கிற வெப்சைட்டில் ஆப்ஷன் பி தாண்டி ஜாலியான புக்ஸும் இருக்குது. இதே மாதிரியான க்ரீவிங் சம்மந்தமான புக்ஸும் இருக்குது, சைக்காலஜி புக்ஸும் இருக்குது, ஃபிக்ஷன் புக்ஸ் இருக்குது, ஜானர் வைஸாக நிறைய புக்ஸை லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த புக்கோடைய ரிவ்யூ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அது நீங்கள் வீடியோவாக பார்க்கலாம், அல்லது நீங்கள் அதை வாங்கி படிக்கலாம். இல்லை ஸ்பாட்டிஃபைல புக் ஷோவுடைய பாட்காஸ்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது, அதையும் நீங்கள் கேட்கலாம். அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. என்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா thebookshow.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். அங்கே இருக்க மெயில் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எனக்கு மெயில் பண்ணுங்கள். Bye.